மெய்ப்பொருள் காண்பதறிவு. நான் அருணா கோபால். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கான் அகாடமி பற்றி பார்க்க போகிறோம். கான் அகாடமி அப்படிங்கிறது ஒரு எஜுகேஷ்னல் வெப்சைட்டுங்க. ஆப்பாகவும் வருது. புது வெப்சைட்டா அப்படின்னு கேட்டோன்னா இல்லவே இல்லை. இது ரொம்ப பழைய வெப்சைட்டு தான். ஆனால் 100% ஃப்ரீ. ஸ்டூடெண்ட்ஸ்க்காகட்டும் டீச்சர்ஸ்க்காகட்டும் ஒரு எக்ஸலண்ட்டான வெப்சைட்டு. ஸ்டூடெண்ட்ஸ்னால் எந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்? எல்லாருக்குங்க. நீங்கள் கிரேடு 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இல்லைனா கிரேட் 1லேருந்து கூட ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ரீகேஜி டு கிரேட் 2 வரைக்கும் கூட இருக்குது. அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி காலேஜ் என்ட்ரன்ஸ் ப்ரிப்பரேஷன் இன்டர்நேஷ்னல் லெவலில் சேட்டு ஏசிடி ப்ரிப்பரேஷன் பண்ணுறவங்களுக்கு கூட இங்கே எல்லாமே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? எல்லாமே ஈஸிங்க. எப்படி சொல்கிறதுனா வீடியோ எக்ஸ்ப்ளனேஷன்ஸோட ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸோடு கொடுத்துருக்காங்க. சரி, என்ன மாதிரியான சப்ஜெக்ட்லாம் கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா மேத்துங்க. மெயினாக மேத்து தான். மேத் கிரேடு வைஸாகவே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் டாபிக் வைஸாக அல்ஜிப்ரா, ஜியோமெட்ரி, ட்ரிக்னாமெட்ரி, ப்ரீ கால்குலஸ், ஸ்டாட்டிஸ்டிக், ப்ராபபிலிட்டி எல்லாமே மேத் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேக்ஸிமம் கவர் ஆகுது. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா சயின்ஸில் பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸு, அதுவும் மிடில் ஸ்கூல் பயாலஜி அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே அதில் கவர் ஆகிடும். அதுக்கப்புறம் மிடில் ஸ்கூல் எர்த் அண்ட் ஸ்பேஸ் சயின்ஸு, அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, என்வாயன்மெண்டல் சயின்ஸு எல்லாமே கவர் ஆகுது. அது மட்டும் இல்லை, அதுக்கடுத்து கம்ப்யூட்டிங்கு நம்ம டிபார்ட்மெண்ட்டு. இங்கே பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங்கு, அதுக்கப்புறம் ஆல் கம்ப்யூட்டிங்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. உள்ளே இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிரின்சிபல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹியூமானிட்டிஸையும் கவர் பண்ணியிருக்காங்க. வேர்ல்டு ஹிஸ்ட்ரி, அப்புறம் யுஎஸ் ஹிஸ்ட்ரி இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதில் இருக்குது. ஸோ நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம அதை போய் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸில் மேக்ரோ எக்கனாமிக்ஸ், மைக்ரோ எக்கனாமிக்ஸு, ஏபி காலேஜ் மேக்ரோ எக்கனாமிக்ஸ், அதாவது அட்வான்ஸ்டு பிளேஸ்மெண்ட், அதுக்கான எக்கனாமிக்ஸு. அது பார்த்திங்கன்னா பேசிக் கான்செப்ட்ஸு, எக்கனாமிக்கல் இண்டிகேட்டர்ஸ், நேஷ்னல் இன்கம், ஃபினான்சியல் செக்டார், ஸோ எல்லாத்தையும் பற்றி டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வேணும்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டெஸ்ட் யுவர் நாலேஜ் எடுத்தும் நம்ம கோர்ஸ் முடிச்சுட்டு டெஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இங்கிலீஷு, அதுலேயும் கிராமர் மெயினாக. எல்லாருக்கும் கிராமர் தேவை தான் இல்லையா? ஸோ எல்லாருக்குமே கிராமர் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்புறம் அது மட்டும் இல்லாமல் ரீடிங் உங்களுக்கு டெய்லி நீங்கள் ஏதாவது ரீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. அது நான் ஒன்றுனா அப்புறம் சொல்கிறேன். நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். நிறைய வெப்சைட் நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கேன். எக்ஸலண்ட்டான வெப்சைட்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஆனால் கான் அகாடமி கோர்ஸ் வைஸாக பார்த்தீங்கன்னா சூப்பர்பாக இருக்குது. ஸோ இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி? எல்லாத்துலேயும் தானே இருக்குது. வெப்சைட்டில் போட்டால் வரதானே போகுது அப்படின்னா அப்படி இல்லை. இங்கே என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோ லெசன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இப்போ அல்ஜிப்ராவில் போய் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது புரியல அப்படின்னா நீங்கள் வீடியோ லெசன்ஸ் எடுத்து ஓப்பன் பண்ணிவிட்டு அதாவது ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலே சிம்பிளிஃபை பண்ணவே முடியாது அப்படின்ற மாதிரி சிம்பிளிஃபை பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ப்ராக்டிஸ் கொஸ்டினும் எடுத்துக்கலாம். அந்த வீடியோ பார்த்து முடிச்சோடனே அப்படியே ப்ராக்டிஸ் கொஸ்டினும் அப்படியே வீடியோ மட்டும் இல்லைங்க, அது வீடியோவாகவும் இருக்குது. தியரியாக அப்படியே நீங்கள் படிச்சுக்கிற மாதிரியும் கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ வீடியோ பார்த்துட்டு ஒரு தடவை தியரியை படிச்சுட்டு ஒரு தடவை ப்ராக்டிஸ் கொஸ்டின் எடுத்திங்கன்னா உங்களை அடிச்சுக்க ஆளே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் படித்தா கூட நாம் எங்கேயோ போயிடுவோம் அப்படின்ற மாதிரி தான் கான் அகாடமி கொடுத்துருக்காங்க. சரி, இதை ஏன் இப்போ இவ்வளோ ஆர்வமாக சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம். இதை நான் கிட்டத்தட்ட 5 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது வேறு விஷயம். இங்கே நான் கத்தர் வந்ததுக்கப்புறம் 5 இயர்ஸாக இது என்கிட்ட இருக்குது கான் அகாடமி. இப்போ ஏன் திடீர்னு இது சொல்லணும் அப்படின்னு தோணுதுன்னா ஒரு அவேர்னஸ்க்காக தான் இதை நான் சொல்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். கான் அகாடமின்னு ஒரு வெப்சைட் இருக்குது அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கலாம், இல்லை தெரிஞ்சு யூஸ் பண்ணாமல் இருக்கலாம். ஸோ நாம் யூஸ் பண்ணி அதில் நமக்கு நல்லா அது நமக்கு பெனிஃபிட் ஆகும்போது அதை சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதுக்காக தான் நான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். கான் அகாடமியோட மட்டும் இல்லாமல் இனி நிறைய வெப்சைட்ஸ் நான் பார்த்து வச்சுருக்கேன், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன், நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இன் மை டீச்சிங் ஆஸ் வெல் அஸ் இன் மை லேர்னிங் ரெண்டுலேயுமே நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது எல்லாமே நான் ஒவ்வொன்றா கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். அதனால தான் கான் அகாடமிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃப்ரீயான வெப்சைட் தானே அப்படின்னு சட்டை பண்ணாமல் இருக்காதீங்க ஸ்டூடெண்ட்ஸ். கொஞ்சம் உள்ளே போயிட்டு அப்படியே பாருங்கள். பார்த்துட்டு வீடியோவெல்லாம் கிளிக் பண்ணி ஒவ்வொன்றா பார்த்து ஒவ்வொரு ப்ராக்டிஸ் கொஸ்டின் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட டாபிக்ஸ் உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த டாபிக்ஸ்க்கு ஏற்ற ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத சொல்லிவிட்டு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். கற்கை நன்றே. தேங்க்யூ ஸோ மச். See you soon. Bye.